Assalamualaikum. நான் பேசுறது என்னதா? Walaikum salam teacher. Oh teacher. ஓகே. குருதி சுற்றோட தொகுதி, நிணநீர் தொகுதியில எல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ரெக்கார்டிங் பாத்தீங்களா? லாஸ்டா அனுப்பின ரெக்கார்டிங். இல்ல teacher. பாக்கலையா? இல்ல. அந்த படம் கிளியர். சொல்லுங்கள. அந்த படம் கிளியர் teacher. ஓகே. நான் லாஸ்ட் அனுப்பின ரெக்கார்டிங் பாக்கலையா நீங்க? இல்ல teacher. ஸ்கூல்ல படிச்சீங்களா? ஓ. ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நான் குருதி சுற்றோட தொகுதி, நிணநீர் தொகுதி முடிச்சிட்டு மனிதனின் இயைபாக்கமும் ஒரு சீர்திறனிலையும் ஸ்டார்ட் பண்ணினேன். சரியா? அதாவது இந்த பாடத்துல நாங்க ஃபுல்லா படிக்க போறது என்னன்னா, அதாவது எங்களுக்கு தெரியும் அகப்புற சூழல்ல இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய மாற்றங்கள் எங்கள்ல ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்தினா நாங்க அதை சொல்ல போறோம் தூண்டல். அப்ப தூண்டலை இனங்காண்பதற்கு எங்களோட உடல்ல 5 புலனங்கங்கள் காணப்படுது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இவங்களை நாங்க சொல்றது உடல் வாங்கிகள்னு சொல்லுவோம். அப்ப இந்த வாங்கிகளால பெற்றுக்கொள்ளக்கூடிய தூண்டலுக்கு துலங்களை காட்டுவதற்கு, துலங்கள்னு சொல்றது ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ரியாக்ஷன். அப்ப தூண்டலுக்கு காட்டக்கூடிய அந்த தூண்டற் பேரைத்தான் நாங்க சொல்ல போறோம் துலங்கள். அப்ப துலங்களை காட்டுறதுக்கு எங்களோட உடல்ல விளைவு காட்டிகள் காணப்படுது. அதாவது தசைகளும் சுரப்பிகளும். அப்ப நாங்க ஏன் இந்த இடத்துல தசைகள்னு சொல்றோம்டா, உதாரணமா எங்கட கால்ல ஒரு முள் குத்துது, நாங்க காலை குயிக்கா எடுக்கணும்னா கால்ல காணப்படுற தசைகள் விரைவாக சுருங்கி தளர்வதன் மூலம்தான் அந்த துலங்கள் காட்டப்படுது. ஓகேயா? அப்ப இதுதான் தூண்டல், துலங்கள், வாங்கிகள். இந்த 3 வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், எங்களோட உடல்ல அதாவது இயைபாக்கத்தை மேற்கொள்ள 2 வகையான தொகுதிகள் காணப்படுது. ஒண்ணு நரம்பு தொகுதி, அடுத்தது அகஞ்சுரக்கு தொகுதி. நரம்பு தொகுதியால மேற்கொள்ளக்கூடிய இயைபாக்கம் நரம்பு இயைபாக்கம். இயைபாக்கம் சொல்றது என்னன்னா, தூண்டலுக்கேற்ப துலங்களை காட்டுவதற்காக உடல் உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்து இயங்குறது, ஒன்றாக இயங்குறத தான் சொல்றது இயைபாக்கம். இப்ப எங்களுக்கு என்ன சரி, ஒரு ஆபத்து நடக்க போகுதுன்னா மூளை குயிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். அதுக்கேத்த மாதிரி எங்க உடல் என்ன செய்யணும், விரைவா கை கால் எல்லாம் சேர்ந்து இயங்கணும். அதைத்தான் சொல்றேன் இயைபாக்கம். அப்ப அந்த இயைபாக்கத்தை மேற்கொள்ள 2 வகையான தொகுதிகள் இருக்குது. ஒண்ணு நரம்பு தொகுதி, அடுத்து அஞ்சுரம் தொகுதி. சரியா? அப்ப நரம்பு தொகுதியால மேற்கொள்ளக்கூடிய இந்த நரம்பு இயைபாக்கத்துக்கு 3 வகையான களங்கள் என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. புலன் நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், இடைத்தூது நரம்புக்களம். சரியா? புலன் நரம்புக்களம் என்ன செய்யும், வாங்கிகளினூடாக தகவல்களை பெற்றுக்கொள்ளும். இயக்க நரம்புக்களம் என்ன செய்யும்னா, அந்த வாங்கின அந்த தகவல்களுக்கு ஒரு ரியாக்ஷனை காட்டும். அதே நேரம் இடைத்தூது நரம்புக்களம் புலன் நரம்புக்களத்துக்கும் இயக்க நரம்புக்களத்துக்கும் இடையில என்ன செய்யும், அதாவது தகவல்களை பரிமாற்றம் செய்யும். சரியா? அடுத்தது நாங்க பார்த்தோம், நரம்பு தொகுதி எங்களுக்கு 2ஆ பிரிச்சோம். ஒன்று மைய நரம்பு தொகுதி, அடுத்தது சுற்றேல் நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதின்னு சொல்றது என்னன்னா, இப்ப எங்களோட உடல்ல மெயினா, சரியா, சென்ட்ரல்ல அதாவது மத்தியில அமைந்துள்ள உறுப்புகளை தான் நாங்க சொல்ல போறோம் மைய நரம்பு தொகுதி. எங்களோட உடல்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல காணப்படுறது என்னது, மூளை காணப்படுது. அதே மாதிரி மூளையில இருந்து அதாவது எங்களோட முள்ளந்தண்டினூடாக இன்னும் ஒரு பகுதி ஒன்று போகுது, அதை சொல்ல போறோம் முன்னான். அப்ப மூளையும் முன்னானும் மைய நரம்பு தொகுதி கீழே வரும். சுற்றேல் நரம்பு தொகுதின்னு சொல்றது எங்கட கையில கால்ல அமைந்துள்ள நரம்புகளை தான் நாங்க சொல்ல போறோம் சுற்றேல் நரம்பு தொகுதி. அதாவது மூளையில இருந்து வந்த மண்டையோட்டு நரம்புகளும் முன்னான்ல இருந்து வந்த முன்னான் நரம்புகளும் தான் இந்த சுற்றேல் நரம்பு தொகுதியில காணப்பட போகுது. சரியா? இதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். சரியா? இப்ப இந்த மைய நரம்பு தொகுதியில முக்கியமா காணப்படுற இந்த 2 உறுப்புகளும் கவனமா பாதுகாக்கப்படணும். அதற்காக வேண்டி இந்த மூளை எங்கட மண்டையோட்டுக்குள்ளேயும் முன்னான் முள்ளந்தண்டுலையும் வச்சு பாதுகாக்கப்படுது. சரியா? அப்ப உங்களோட தலை போயிட்டு லேசா செவத்துல முட்டினாலும் உங்களோட மூளைக்கு ஒண்ணும் நடக்காது. ஏன்னா மூளை மண்டையோட்டுக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்குது. சரியா? இப்ப இந்த மூளை முன்னான் சும்மா வெறுமனே வெளியில வச்சில்ல,
அதுக்கு மேல ஒரு கவர் ஒன்று காணப்படுது. அந்த கவரை நாங்க சொல்ல போறோம் மென் சவ்வுண்டு. அப்ப அந்த சவ்வு அதாவது மூளைய மென் சவ்வு அல்லது மூளைய சருமம்னு சொல்லுவோம். சரியா? அதாலதான் இந்த மூளை முன்னான் ரெண்டுமே என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா சூழப்பட்டு காணப்படுது. அப்ப மூளைய மென் சவ்வுல 3 வகையான மென் சவ்வுகள் காணப்படுது. அதாவது இப்ப மூளை இப்படி இருக்குதுன்னா மூளையை சுத்தி 3 வகையான லேயர், அதாவது 3 லேயராக மென் சவ்வுகள் அமைக்கப்பட்டிருக்குது. என்னென்ன லேயர்? வன்றாய், மென்றாய், சிலந்தி வளையுறு. சிலந்தி, வளையுறு. இதுதான் மூளையில காணப்படுற 3 வகையான மென்சவ்வுகளும். சரியா? அடுத்தது இந்த மென்சவ்வு மூளைய இப்ப மென்சவ்வுகளுக்கு இடையில இப்ப யோசிங்க, ஒரு ஒரு வகையான திரவம் இல்லாட்டி போயிட்டு காஞ்சி போய்த்திடுங்களா? அப்படி காஞ்சி போக இயலுமா? ட்ரை ஆக இயலுமா? ஏலா. அப்ப மூளை முன்னானுக்கு இடையில ஒரு பாய்பொருள் காணப்படுது. மூளைய முன்னான் பாய்பொருள் என்று அதால செய்யக்கூடிய தொழில்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது மூளைய முன்னான் தாங்குதல், அதிர்ச்சியை உறிஞ்சுதல், நுண்ணங்கி தொற்றிலிருந்து இருந்து பாதுகாத்தல், வெப்பநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாக்கும். இப்ப நாங்க எவ்வளவுதான் உச்சம் வெயில்ல போயிட்டு நின்றாலும் சொல்லுவாங்க, ஏன்னா மண்டை காயுதுன்னு சொல்லுவோம். மண்டை காயிறல்ல, அதாவது இது இந்த மூளை முன்னான் மென்சவன் பாய்பொருள் என்ன செய்யும்? அந்த மென்சவுகளை ஈரமா வச்சுக்கொள்ளும், லுப்ரிகேட் பண்ணி வச்சுக்கொள்ளும். அடுத்தது இளையங்களுக்கு போசனை வழங்கும். அப்ப இந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சொல்லி தந்தேன் மூளை வந்து எப்படிப்பட்டது, அதுல சைஸ் அதெல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது மூளையை வந்து எங்களுக்கு 3 பகுதிகளா பிரிக்கலாம். மூளைய 3 பகுதிகளா பிரிக்கலாம். மூளையம், மூளி, நீள்வளைய, மைய விலையம். பாருங்க, இந்த அதாவது மடிப்புகளை கொண்ட பகுதியை தான் சொல்ற மூளையம். அதுக்கப்புறம் இது மூளி, மூளையத்திலிருந்து கீழ் நோக்கி போறது நீள்வளைய, மைய விலையம். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, மூளையத்திலையும் வெளிப்புறமாக காணப்படுறது நாங்க சொல்ல போனோம் நரை சடப்பொருள். உட்புறமாக வெண்ணிற சடப்பொருள் காணப்படும். அதே நேரம் இந்த மூளையில உள்ள விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து இந்த மூளையம் வந்து எப்படின்னா நல்லா விருத்தி அடைஞ்சது. மூளையத்தை எங்களுக்கு 2ஆ பிரிக்கலாம், வலது அரைக்கோளம், இடது அரைக்கோளம். சரியா? அடுத்தது என்னது? மூளையத்துல தொழில்கள். இது சொல்லி தந்தனா லாஸ்ட் கிளாஸ்? பாக்கலன்னே. ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லி தந்தேன் மூளையத்துல தொழில்கள். மூளையத்துல தொழில்கள் என்ன? கற்றல், சிந்தனை, நுண்ணறிவு போன்ற உளச்செயற்பாடுகளை மேற்கொள்ளும். அடுத்தது இச்சை வலி தசை சுருக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இப்ப எங்கட கண்ட்ரோலுக்கு கீழே நாங்க கை கால அசைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தும். அடுத்தது நாங்க படிக்கிறது, யோசிக்கிறது எல்லாமே இந்த மூளையத்துக்குள்ளதான் நடக்கும். அடுத்தது வலி, பார்வை, சூடு, பேச்சு. அதாவது வலின்றது நோவு, அதாவது நாங்க அந்த வலியை உணர்றது. அடுத்தது பாக்குறது, என்னோட பார்வைக்கு சம்பந்தமான இடம் வந்து இந்த மூளையில இந்த பின்பக்கம் தான் காணப்படுது. அதுதான் யாருக்கும் இந்த இடத்துல அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிரடி பகுதியில, அதாவது பேச்சவர்களும் சொல்ல வேணா புரடின்னு. அப்ப இந்த பிரடி பகுதியில தான் என்னது எங்கட பார்வை நரம்பு காணப்படுது. சரியா? அடுத்தது பேச்சு, சுவை, மனம் போன்ற புலன்களை உருவாக்குறது இந்த மூளையம். அடுத்தது வாங்கியில இருந்து கணத்தாக்கங்களை பெற்றுக்கொண்டு அக்கணத்தாக்கங்களை இந்த இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் இந்த மூளையம். சரியா? இது மூளையத்துல தொழில்கள். அடுத்தது மூளி. மூலின்னு சொல்றது மூளையத்துக்கு பின்புறமாக கீழ்ப்பக்கமா காணப்படும். இந்த மூலியிலையும் 2 அரைக்கோளங்களா எங்களுக்கு 2 ஹாஃபா வெட்டி எடுக்கலாம். மூலியோட மெயினான தொழில் என்னன்னா உடல் சமநிலையை பேணுதல், இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல், உடல் அசைவுகளை சரியான முறையில் மேற்கொள்ளுதல். இது பாஸ் பேப்பர்ல நிறைய முறை கேள்வியில வந்துக்குது. சரியா? இந்த மூலிக்கு இதுதானே, இந்த அதாவது ட்ரிங்க் பண்றவங்க, சாராயம் குடிக்கிறவங்களுக்கு இந்த மூளை தான் பாதிக்கப்படும். அதுதான் அவங்க ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நல்லா நேரா நடந்து போவாங்களா இல்லாட்டி தள்ளாடி தள்ளாடி போவாங்களா? தள்ளாடி 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 கொண்டு போவாங்க. அதுக்கான காரணம் அவங்களோட மூளை பாதிக்கப்படுறது. அடுத்தது நீள்வளைய மைய விலையம். இது மூளைக்கு பின்புறமா காணப்படுது. இதால முக்கியமான தொழில்கள் மேற்கொள்ளப்படுது. என்னது? இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தல், சுவாசத்தை கட்டுப்படுத்தல், அடுத்தது வாந்தி, இருமுதல், விழுங்குதல், இந்த மாதிரியான தெரிவினை செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரியா? என்ன ஞாபகம் இருக்குது, நான் A-level எக்ஸாம்ல இந்த ஒரு பாயிண்ட மறந்துட்டேன். அதுல இந்த ஒரு கேள்வி அப்படியே பிழை ஆயிட்டு. சரியா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களோட இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்துறது, சுவாச வீதத்தை கட்டுப்படுத்துறது, வாந்தி, இருமுதல், விழுங்குதல் போன்ற தெரிவினை செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறது இந்த நீள்வளைய மைய விலையம். ஓகே தானே? விளங்கிச்சா? ஓகே டீச்சர். அடுத்தது முன்னான். முன்னான் என்று சொல்றது என்னன்னா இப்படி எங்களோட கழுத்துல அப்படியே பின்புறமா அப்படியே கீழே போறது. சரியா? உள்ளந்தண்டுக்குள்ளதான் முன்னான் வைக்கப்பட்டிருக்குது. சரியா? இந்த முன்னான்லயும் வந்து, அதாவது முன்னான்ல என்ன விஷயம்னா முன்னாண்டு வெளிப்புறமாக
வெண் சடப்பொருள் காணப்படும், உட்புறமாக தான் நரை சடப்பொருள் காணப்படும். சரி, அதுல கல உடல், அதாவது இதுல கல உடல்னு சொல்றது இந்த கலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பொடியில கலரை தான் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தெரிவில். தெரிவில்னு சொல்றது என்னன்னா, அதாவது எங்கட நான் சொன்னேன் எங்கட இந்த நரம்பு தொகுதியில 3 வகையான களங்கள் காணப்படுதுண்டு. புலன் நரம்புக்களம், இடை தூது நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம்னு சொல்லி. இந்த புலன் நரம்புக்களத்துக்கும் இயக்க நரம்புக்களத்துக்கும் இடையில தொடர்பு பேணுதல் தான் இந்த தெரிவில்ட வேலை. சரியா? அதாவது இந்த தெரிவில் என்ன செய்யும்னா, புலன் நரம்புகளால பெற்றுக்கொள்ளக்கூடிய தூண்டலுக்கு ஏற்ற துலங்களை காட்டும். சரியா? இங்க பாருங்க, இந்த இடத்துல அழகா பிக்சர்ல காட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது நெருப்போ என்னமோ ஒருத்தர் கையில படுது. அதாவது இதுதான் இந்த நியூஸ். இந்த வலி என்ன செய்யும், இந்த புலன் நரம்புக்களும் அப்படியே பெற்றுக்கொள்ளும். அப்படியே போயிட்டு அது என்ன செய்யுது, முன்னாடில காணப்படுற புலன் நரம்புக்களும் இடைத்தூது நரம்பு களத்தை கடத்தும். இடைத்தூது நரம்பு களத்துல இருந்து அந்த நியூஸ் என்ன செய்யும், இயக்க நரம்பு களத்தை கடத்தும். இயக்க நரம்பு களத்துல என்ன செய்யும், அது போய் அந்த இடத்துல இருக்கிற தசையை என்ன செய்யும், தூண்டும். என்ன சொல்லி தூண்டும், கைய விரைவா எடுக்க சொல்லி தூண்டும். இதுதான் தெரிவில்ட செயற்பாடு. ஓகேயா, விளங்கிச்சா? எக்ஸாம்ல தெரிவில்னா என்னன்னு கேட்டா நீங்க சொல்லணும். அதாவது புலன் நரம்பு களத்துக்கும் விளைவு காட்டிக்கும் இடையில தொடர்பு பேணக்கூடிய நரம்பு தொகுதியை தான் சொல்றது. தொழிற்பாட்டு அழகத்தான் சொல்றது தெரிவில். சரியா? அடுத்தது தெரிவினை செயற்பாடுன்னு ஒன்று காணப்படுது. அதாவது தெரிவினை செயற்பாடுன்னு சொல்றது மூளையிட அனுமதி இன்றி, அதாவது மூளைகிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கொண்டிருக்க டைம் இல்ல. அதாவது நாங்க யோசிக்கவே மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம். அது குயிக்கா ஒரு விஷயம் நடக்கும், அந்த தூண்டல் பேரு நடக்கும். அதாவது கால்ல முள் குத்தின உடனே எடுக்கணும், காலை தூக்கணும். அதே மாதிரி ஒரு வெப்பமான இப்ப இந்த தெரிவினை செயற்பாடுன்னு சொல்றது என்னன்னா, மூளையில அனுமதி கேட்காம விரைவா நடக்கும். இப்ப இதுல 2 வகையான தெரிவினை காணப்படுது. ஒன்று முன்னாடுக்குரிய தெரிவினை, அடுத்தது மண்டையாட்டுக்குரிய தெரிவினை. முன்னாடுக்குரிய தெரிவினை தான் ஒரு வெப்பமான மேற்பரப்புல நீங்க கையை பட்டோன்னு டக்குன்னு எடுக்கிறது, முள்ளின் மேல காலை வைக்கிறட்டு காலை எடுக்கிறது. அதே நேரம் மண்டையோட்டுக்குரிய தெரிவினை என்னண்டா, உமிழ் நீர் வடிக்கிறது, அடுத்து தும்முதல், கண் சிமிட்டுதல். பாருங்க, நீங்க ஒவ்வொரு முறை கண் சிமிட்டுறதை கேட்டா செஞ்சுட்டீங்க இல்ல? தும்முற டைம் பாருங்க, பெர்மிஷன் கேக்குறீங்களா இல்ல? மூக்குக்குள்ள ஏதாவது டஸ்ட் போனோன்னு இல்லாட்டி ஏதாவது கிருமிகள் போனோன்னு டக்குன்னு தும்மல் கொண்டு வருது. ஆனா கேக்குற என்ன செய்யுது, தெரிவினை தூண்டப்படுது. சரியா? அடுத்து உமிழ் நீர் வடித்தல், இதுக்கும் எங்கட பெர்மிஷன் இல்ல. ஓகே, இது விளங்கிச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் தன்னாட்சி நரம்பு தொகுதி. தன்னாட்சி நரம்பு தொகுதின்னு சொல்றது என்னன்னா, இச்சையின்றி இயங்கும். அதாவது இச்சையின்றினா எங்கட விருப்பம் இல்ல, அதாவது தானாகவே என்ன செய்யும், இயங்கும். அந்த தொகுதியை தான் சொல்றது தன்னாட்சி நரம்பு தொகுதி. தன்னாட்சி நரம்பு தொகுதியில 2 நரம்புகள் காணப்படுது. ஒன்று பரிவு நரம்பு, இன்னொன்று பரப்பரிவு நரம்பு. சரியா? இது நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். பரிவு நரம்புன்னு சொல்றது என்னன்னா, அவசர நிலைமைகளில் செயற்படும். அதாவது இவருக்கு நாங்க என்ன பேர் சொல்ல போறோம்டா, பரிவு நரம்புக்கு ஃப்ளை ஓ ஃபைட். என்ன செய்யணும், ஒன்று எஸ்கேப் ஆகணும், பறந்து போகணும், இல்லாட்டி என்ன செய்யணும், இருந்து சண்டை பிடிக்கணும். அப்ப அந்த மாதிரி வேலை, அவசரமான ஒரு நிலைமையில தொழிற்படக்கூடிய நரம்பு தொகுதி தான் பரிவு நரம்பு தொகுதி. அடுத்தது பரப்பரிவு நரம்பு தொகுதின்னு சொல்றது என்னன்னா, ரிலாக்ஸ், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். இவர் வந்து கூலா இருப்பாரு. அப்ப பரிவு நரம்பு தொகுதியால பரிவு நரம்பு தொகுதி ஆக்டிவேட் ஆகினா என்ன நடக்கணும், பரப்பரிவு நரம்பு தொகுதி ஆக்டிவேட் ஆகினா என்ன நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? பரிவு நரம்பு தொகுதி ஆக்டிவேட் ஆயிருச்சு. என்ன செய்ய போறீங்க, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு முன்னுக்கு ஒரு நாய் நிக்குது. இப்ப நீங்க பாக்குறீங்க, அந்த நாய் வந்து என்ன செய்யுது, குறைக்குது. இப்போ உன பரிவு நரம்பு தொகுதி என்ன செய்யும், ஆக்டிவேட் ஆயிரும். எனக்கு சொல்லுங்க, பரிவு நரம்பு தொகுதி ஆக்டிவேட் ஆகினா உன கண் பண்ணிட்டு பருமன் சின்னதாகணுமா பெருசாகணுமா? பெருசாகணும். பெருசாகணும். என்ன காரணம்? அது ஒரு செயற்பாடை பார்த்ததால் பெருசா தோணிக்கிறாங்க. அதாவது இப்ப நீங்க நாய் குறைக்கிறது விளங்குது. இப்ப நீங்க எந்த பக்கம் ஓடணும், எதை நோக்கி ஓடணும்னு சரியா பார்த்தா தானே என்ன செய்யணும், உங்களுக்கு ஓடலாம். எனவே கண்மணிட பருமன் என்ன செய்யும்னா கூடும். அடுத்தது இதய துடிப்பு வீதம் என்ன செய்யணும், இப்ப அந்த இடத்துக்கு இப்ப உங்களுக்கு ஓடணும்னா கை காலெல்லாம் இப்ப நல்லா வேலை செய்யணும். வேலை செய்யணும்னா கூட ஆக்சிஜன் பாஸ் பண்ணணும். எனவே கூட ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கு இதயம் என்ன செய்யணும், விரைவாக அடிக்கணும். எனவே இதய துடிப்பு வீதம் கூடும். அடுத்தது சுவாசம். இப்ப நீங்க குயிக்கா மூச்சு எடுப்பீங்கன்னா ஓடுறதுக்கு ரெடி ஆயிப்பீங்க. ஒரு சின்ன டைம்ல நீங்க ஒரு 200 மீட்டர் ஓடுவீங்க.
அப்ப ஓடணும்னா என்ன செய்யணும்? சுவாச வீதம் கூடணும். அந்த டைமுக்கு சமிபாடெல்லாம் நடந்துட்டீக்குமா? உங்களுக்கு சாப்பிடணும்னு நினைக்குமா அந்த டைம்? அவசரமான ஒரு டைம் இல்லைன்னா இப்ப எக்ஸாம் டென்ஷன் வீட்டுல சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட மாட்டீங்க. என்ன காரணம்? உங்களுக்கு அவசரம். அந்த டென்ஷன்ல என்ன செய்யலாது? சாப்பிட முடியாது. எனவே இரைப்பை குடல் சுருக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும்? குறைவடையும். அதே நேரம் இப்ப நீங்க நாயை கண்டு தட ஓடி முடிஞ்சு இப்ப ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டீங்க. அந்த டைம் உங்களோட கண்மணிட்ட பருமன் என்ன செய்யும்? கண்மணிட்ட குறைவடையும். அடுத்தது உமிழ்நீர் சுரப்பு என்ன செய்யும் அந்த டைமுக்கு? இப்ப நீங்க ரிலாக்ஸ் ஆயிப்பீங்க. உமிழ்நீர் சுரப்பு தூண்டும். இதய துடிப்பு வீதம் எல்லாம் குறையும். சுவாச வீதம் எல்லாம் குறையும். அதே நேரம் என்ன செய்யும்? இப்பதான் உங்களுக்கு தாகம் வரும், பசி வரும், எல்லாம் என்ன செய்யும்? வேலை செய்யும். அடுத்தது அந்த டைம் என்ன செய்யும்? உங்களுக்கு யூரின் எல்லாம் போக நினைக்கும். இப்பதான் வாஷ்ரூம் போக நினைக்கும், எல்லாம் நினைக்கும். அவசரமான டைம்ல இது எல்லாமே என்ன செய்யாது? ஒர்க் பண்ண மாட்டாதுன்னா தற்காலிகமா அது சுருக்கங்கள் எல்லாம் என்ன செய்யாது? நடைபெறாது. ஓகேயா? விளங்கிச்சா? ஓகே. அடுத்தது ரசாயன ஏய்ப்பாக்கம். இப்ப நரம்பு ஏய்ப்பாக்கம் பார்த்தாச்சு. அடுத்தது ரசாயன ஏய்ப்பாக்கம். ரசாயன ஏய்ப்பாக்கம்னு சொல்றது என்னன்னா, அதாவது இந்த இடத்துல வந்து இப்ப நரம்பு போகணும்னா எங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்ப இது வந்து என்னது? மைய நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதியில மூளையும் முன்னானும் காட்டப்பட்டிருக்குது. இப்ப மூளை முன்னான்ல இருந்து பாருங்க ஏகப்பட்ட நரம்புகள் வெளியே போகுது. ஆனா இந்த ரசாயன ஏய்ப்பாக்கத்துக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லுவோம் என்னன்னா, காணில்லா சுரப்பிகள். அதாவது காணி இல்லாத சுரக்கப்படும் அகஞ்சுரக்கும் துகதின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல நியூஸ் கடத்தப்படும், சரியா? கணத்தாக்கம் கடத்தப்படும். ஆனா இது கடத்தப்படுறதுக்கு விசேட பாதை ஒன்றும் இல்ல. அதாவது தொகுதிகள், ஏதாவது ரோட் ஒன்றும் இல்ல. அதாவது இது கடத்தப்படுறது எதால? குருதியின் மூலம் கடத்தப்படும். என்ன வடிவத்துல கடத்தப்படும்? அதாவது ஹோமோன் சொல்லக்கூடிய ஒரு வடிவத்துல தான் என்ன செய்யப்படும்? இந்த ரசாயன ஏய்ப்பாக்கம் மூலம் தகவல்கள் கடத்தப்படும். ஹோமோன் தான் என்ன? ஹோமோன் என்ன? மனிதர்கள காணப்படுற புரதம். அதாவது இந்த ஹோமோன் சொல்றது என்னன்னா, இவங்க வந்து சேதன சேர்வைகள். அதாவது இதுல கார்பன் காணப்படும். குருதியால கடத்தப்படும். அதாவது ஒரு இடத்துல சுரக்கப்பட்டு இன்னொரு இடத்துல கடத்தப்படும். மெயினா இவங்க வந்து ஒரு விசேட வகையான புரதங்கள். சரியா? அடுத்தது இவங்க இப்ப சிலவங்க வைக்கிறாங்க இப்ப ரோட்ல போற டைம் எல்லாரையும் அடிச்சிட்டு போறது. நாயோண்டு போனாலும் கல் அடிக்கிறது. மரம் ஒண்ணிதான் அதை தட்டி விடுறது. அந்த மாதிரி இல்ல. இந்த ஹோமோன் எப்படின்னா இலக்கு அங்கத்தை மட்டும் தான் தூண்டும். அதாவது யார போயிட்டு நாங்க அட்டாக் பண்ணணுமோ இல்லாட்டி யார போயிட்டு தூண்டணுமோ அவங்கள மட்டும் தான் தூண்டும். அடுத்தது இவங்க தொழிற்படுறதுக்கு குறைந்த அளவு செறிவு போதுமானது. அதாவது இதுல கொஞ்சம் இருந்தாலும் இந்த ஹோமோன் அளவு என்னது? போதுமானது. சரியா? இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இப்ப நாங்க பார்க்க போறோம் எங்கட உடம்புல என்ன வகையான அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் காணப்படுதுன்னு. ஒன்னாவது கஃப சுரப்பி. இவர் முக்கியமான ஒருத்தர். இவர் வந்து எங்களோட மூளையத்துல காணப்படுறாரு. அடுத்து தைராய்டு சுரப்பி எங்களோட கழுத்துல முட்புறமாக காணப்படும். அடுத்தது அட்ரினல் சுரப்பி. இது வந்து எங்களோட சிறுநீரகங்களுக்கு மேற்புறமாக இப்படி கூம்பு ஷேப்ல பாருங்க, கூம்பு ஷேப்ல சிறுநீரகத்துக்கு தொப்பி போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி அட்ரினல் சுரப்பி காணப்படும். அடுத்தது எங்களோட சதை காணப்படும். சதையும் ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பி. அடுத்தது சிறுநீரகத்திலையும் சில ஹோமோன்கள் சுரக்கப்படுது. அடுத்தது சூலகம் பெண்கள்லையும் விதை வந்து ஆண்களையும் காணப்படும். இப்ப இது ரெண்டையுமே ஒரே பிக்சர்ல காட்டிக்கிறாங்க. அப்படி வராது. இது ஆண் பெண்ணுக்குன்னு சொல்லி தனித்துவமானது. அப்ப மனிதன் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் இதுதான். சரியா? இப்ப நாங்க இந்த ஒவ்வொரு அகஞ்சுரக்கும் சுரப்பிகளையும் சுரக்கப்படுற ஹோமோனையும் அதுல தொழிலையும் பார்க்க போறோம். ஓகேயா? விளங்கிச்சா? ஓகே. ஷஹானி, டீச்சர். லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் பாத்தீங்களா? ஓ, ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல டீச்சர். ஓகே. இந்த இடம் நான் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி கொண்டு தான் வந்தேன். இந்த இடம் ரெக்கார்டிங் ஸ்டார்டிங் இப்ப வரலே பாருங்க. சரியா? டீச்சர். ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் அகஞ்சுரக்கும் சுரப்பிகளையும் அது அமைந்துள்ள இடத்தையும் அடுத்தது அதுல தொழிலையும் நாங்க பார்ப்போம். இது முக்கியம். கட்டாயம் ஒரு கேள்வி வரும். சரியா? அப்ப இந்த சார்ட்டை வந்து நல்லா பாத்துக்கோங்க. இப்ப ஒண்ணாவது பார்ப்போம் கஃபச்சுரப்பி. சரியா? கஃபச்சுரப்பி நான் சொன்னேன் மூளையத்துல பரிவக கீழ்னு சொல்லி ஒரு இடம் நீக்குது. அந்த பரிவக கீழே தான் நீக்குது. சரியா?
இந்த கஃபச்சுரப்பியால சுரக்கப்படுற முக்கியமான ஹோமோன் என்னன்னா வளர்ச்சி ஹோமோன். அப்ப எனக்கு சொல்லுங்க, வளர்ச்சி ஹோமோன் தொழில் என்னவாய்க்கும்? உடல்ல வளர்ச்சி ஏற்படுத்து. வெரி குட். அதாவது உடல் இழையங்களோட வளர்ச்சி, கலங்களோட வளர்ச்சி, என்புகளோட வளர்ச்சி எல்லாம் தூண்டுறதுதான் வளர்ச்சி ஹோமோன். அப்ப ஏன் இப்ப கொஞ்சம் பேர் வளராம ஷார்ட் ஆகிக்கிறாங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் வளராமைக்கிறாங்க? சிலவங்களுக்கு ஜெனட்டிக்கா அவங்க உமா உமா ஷார்ட் பாப்பா ஷார்ட், எனவே பேரண்ட் ஷார்ட்ன்றதால அவங்களும் ஷார்ட். சிலவங்களுக்கு என்ன காரணம்டா, வளர்ச்சி ஹோமோன் சுரக்கப்படாம இருக்கிறது. சரியா? வளர்ச்சி ஹோமோன் சுரக்கப்படுறது குறையுது. இப்ப 18 வயசுக்கு முன்னுக்கே இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வளர்ச்சி ஹோமோன் கொடுத்து என்ன செய்யலாம், ஹைட் ஆகிடலாம். அதுக்கு புறம் கண்டுபிடிச்சா என்ன செய்யலாம், எங்களுக்கு கொடுக்க இயலாது. அடுத்தது வளர்ச்சி ஹோமோன் இன்னொரு தொழில் இது, புரத தொகுப்பை அதிகரிக்கும். அதாவது புரதங்கள் உடல்ல தொகுக்கப்படுற அளவை கூட்டும். அடுத்து தைராய்டு சுரப்பி. தைராய்டு உங்களுக்கு தெரியும், கழுத்துல உட்புறமாக காணப்படும். இவர்த வேலை என்னண்டா, கல்சிமோனின் இடிக்குது. உன்னோட புக்லயும் அப்படியே ஆகிக்குது, கல்சிட்டோனின். தானா 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 மாத்திக்கோங்க, கல்சிட்டோனின். அடுத்து தைராக்சின். இந்த 2 ஹோமோன்களையும் இந்த தைராய்டு சுரப்பி சுரக்கும். இதுல வேலை என்னண்டா, பேர்லயே இது கல்சிட்டோனின், அதாவது எங்களோட பிளட்ல குருதியில கல்சியத்தின் அளவு கூட்டும். அடுத்தது உடல்கிட்ட அணுசேஃப வேகத்தை கூட்டும். அணுசேஃப வேகம் சொல்றது உடல்ல நடக்கிற ரசாயன தாக்கங்களோட அளவை கூட்டும். அடுத்தது சதையி, முக்கியமான ஆள். நாங்க சமீபாடு தொகுதியில பார்த்தோமா இல்லையா சதையி? பார்த்தோம். சதை என்ன செஞ்சுச்சு? என்ன செஞ்சு சதைய காணால என்ன சரி ஹோமோன்கள் சுரந்துச்சா? சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சதை முக்கியமான 2 ஹோமோன்களை சுரக்கும். ஒன்று இன்சுலின், இன்னொன்று குளுக்கோகோன். இன்சுலின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்சுலினை பத்தி என்ன தெரியும்? நீரிழிவு நோயாளிகளுக்கு. வெரி குட். சீனி நோயில உங்களுக்கு இன்சுலின் அடிக்க போறான்னு வாங்க, இன்சுலின் போதான்னு வாங்க. அதாவது இன்சுலின் வேலை என்னன்னா குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கிற வேலையை செய்யும். சரியா? இது எப்படி குறைக்குதுன்னு விளங்கப்படுத்துறேன். அடுத்தது குளுக்கோகோன் என்ன செய்யும்டா, குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை கூட்டும். இது தெரிஞ்சுக்கணும், இது கட்டாய கேள்வியில வரும். இன்சுலின் குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கும், குளுக்கோகோன் குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை கூட்டும். இதை நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? அடுத்த அட்ரெனலின், சிறுநீரகத்துல தொப்பி மாதிரி இதைத்தான் சொன்னேன். இவர்ட வேலை என்ன, அட்ரெனலின் ஹோமோன சுரக்கும். ஆபத்தான நிலைமைகளின் போது உடலை தயார்படுத்தும். இது என்னமோ ஒரு படத்துல அந்த இன்ஹேலரால அடிப்பாங்க. என்ன படம் சரியா, எனக்கு படத்துல பேர் மறந்துருச்சு. அந்த படத்துல ஒரு இன்ஹேலர்ல இந்த அட்ரெனலின் தான் என்ன செய்வாங்க, டக்குன்னு அடிப்பாங்க. அடிச்சோடனே அவருக்கு நிறைய எனர்ஜி வரும். அப்ப என்ன செய்வாங்க, அவரு ஃபைட் பண்ணுவாரு. அடுத்து விதைன்னு சொல்றது ஆண்களோட வயிற்று பகுதியில வெளிப்புறமாக காணப்படும். விதையால சுரக்கப்படுற ஹோமோன் டெஸ்டெஸ்டரோன். இது என்ன செய்யும்டா, ஆண்களோட துணை பாலியல்புகளை கட்டுப்படுத்தும், விந்து உற்பத்தியை தூண்டும். அடுத்த சூலகங்கள் சிறுநீரகத்துக்கு கீழாக காணப்படும். ஈஸ்ட்ரஜன் புரொஜெஸ்டரோன் ஹோமோனை சுரக்கும். பெண்களோட துணை பாலியல்புகளை கட்டுப்படுத்துறதோட கர்ப்பிணி தன்மையையும் மாதாவிடை வட்டத்தையும் கட்டுப்படுத்தும். யாரு? புரொஜெஸ்டரோன் இருந்தா தான் என்ன செய்யும், அந்த வயிற்றுல இருக்கிற சிசு என்ன செய்யும், ஆரோக்கியமா வளரும். புரொஜெஸ்டரோன் தான் என்ன செய்யற, அந்த குழந்தைய அப்படியே மெயின்டைன் பண்ணுது. சரியா? விளைச்சா ஏதாவது டவுட் இதா? டவுட் இதா? ஓகே. அடுத்தது நாங்க பார்ப்போம் ஒரு சீர்திட நிலை, ஹோமியோஸ்டேசிஸ். ஒரு சீர்திட நிலைன்னு சொல்றது என்னன்னா ஒரே மாதிரி இருக்கிறது. நாங்க எப்பவுமே மாற மாட்டோம். எப்படி இப்போம், ஒரே மாதிரி இப்போம். அதாவது புறச்சூழல்ல என்னதான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அங்கிட்ட உடல்ல, அதாவது அகச்சூழல் நியம நிலையில பேணப்படுறதுதான் சொல்றது ஒரு சீர்திட நிலை. புறச்சூழல்னு சொல்றது இப்ப எங்களை வெளியில உள்ள சூழல் என்னதான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எங்களோட உடம்புக்குள்ள எப்படி இருக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி ஒரே நிலைமையில பேணப்படுறது. நீங்க படிச்சிருப்பீங்க என்னது, டைவர்சிட்டி, அதாவது அங்கிகளோட பல்வகைமையில பறவைகளுக்கும் முளையூட்டிகளுக்கும் உடல் வெப்பநிலை எப்படிப்பட்டது? மாறும் உடல் வெப்பநிலையா, மாறா உடல் வெப்பநிலையா?
அங்கிகளோட உடல் வெப்பநிலை எப்படிப்பட்டது? மாறுமா மாறாததா? மாறா உடல் வெப்பநிலைனா நான் பேசுறது வேறுதா? பேசுறது விளங்குதா? கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது பறவைகளுக்கும் முளையூட்டிகளுக்கும் மாறா உடல் வெப்பநிலை காணப்படுது. அதாவது வெளியில என்னத்தான் வெப்பநிலை கூடினாலும் என்ன செய்யாது, உள்ளுக்கு அகச்சூழல்ல வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுத்தாது. சரியா? இப்ப இந்த அகச்சூழல்னு நாங்க சொல்றது என்னன்னா, இப்ப எங்களோட உடல்ல காணப்படுற கலங்கள் வாழக்கூடிய அந்த இடம் தான் அகச்சூழல். சரியா? இது எப்பவுமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணப்படணும், இல்லாட்டி நிறைய பிரச்சனை வரும் எங்களுக்கு. சரியா? அப்ப அங்கிகளோட உடலை எடுத்துக்கொண்டீங்கன்னா அகச்சூழல்ல மாறாம வைத்திருக்க வேண்டிய 3 காரணிகள் இருக்குது. ஒன்று உடல், அதாவது குருதியில குளுக்கோஸ் மட்டம் எப்பவுமே சாதாரண நிலையில, அதாவது பொதுவா அங்கிகளோட உடல்ல அகச்சூழல்ல எதுவுமே மாறக்கூடாது. சரியா? எல்லாமே நியம நிலையில பேணப்படணும். அதுலயும் முக்கியமா பேணப்பட வேண்டிய 3 விஷயங்கள் தான் உங்களுக்கு தந்திக்கிறாங்க. நீங்க நினைச்சு கொள்ள வேணாம் இது 3 மட்டும் தான் அகச்சூழல்ல பேணப்படணும். இதுக்கு மேலதிகமா ஈக்கிது உங்களோட சிலபஸுக்கு இவ்வளவுதான். சரியா? ஒன்று உடல்ல குருதியில காணப்படுற குளுக்கோஸ் மட்டம், அடுத்தது உடல்ட வெப்பநிலை, அடுத்தது உடல்ட நீர் சமநிலை. இது 3மே சரியா மெயின்டைன் பண்ணப்படணும். ஒன்னாவது விளங்கப்படுத்துறேன், குருதியில குளுக்கோஸ் மட்டம். எனக்கு சொல்லுங்க, குருதியிட குளுக்கோஸ் அளவு எவ்வளவு வைக்கணும்? அதாவது எங்களோட பிளட்ல சீனிட அளவு எவ்வளவு வைக்கணும்? எவ்வளவு காணப்படணும்? 80ல இருந்து 120 மில்லிகிராமுக்குள்ளதான் எங்களோட குருதியில குளுக்கோஸ் மட்டம் பேணப்படணும். இப்ப உதாரணமா பேண சீனி, சரியா? எனக்கு குளுக்கோஸ் சீனின்னு சொல்ல வேணாம், குளுக்கோஸ். சரியா? உங்களுக்கு விளங்குறதுக்காக சொன்னேன். இப்ப 120 விட, சரியா? அது வரைவோம். பேண குளுக்கோஸ் பெருமானம் 120 விட கூடுது, 120 மில்லிகிராம் விட கூடுது. இப்ப என்ன நடக்கும்டா, யார் எலக்ட் ஆகுவாருண்டா? சதை எலக்ட் ஆகுவாரு. சதை வந்து சீனி குளுக்கோஸ் அளவு என்ன செய்யுது, கூடுது. இப்ப சதைக்கிட்ட 2 ஹோமோன் நிக்குது, ஒன்று இன்சுலின், இன்னொன்று குளுக்கோகோன். இப்ப குளுக்கோஸ் அளவு கூடுது, அப்ப யார் சுரக்கப்படணும்? யார் சுரக்கப்படணும்? இங்க பாருங்க, குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கிறதுக்கு யாரு வரணும்? அப்ப இன்சுலின் வரணும். சரியா? இப்ப என்ன நடக்கும்டா, சதையில காணப்படுற இன்சுலின் என்ன செய்யும்டா, சுரக்கப்படும். இன்சுலின் சுரக்கப்பட்டு என்ன நடக்கும்? என்ன செய்யும் இன்சுலின்? இன்சுலின் குருதியில காணப்படுற குளுக்கோஸ் எல்லாம் அப்படியே எங்கட கலங்களுக்கு, தசைகளுக்கு எல்லாம் அனுப்பி என்ன செய்யும், கிளைகோஜனா மாத்தும், கொழுப்பாக மாத்தும். அப்படி அதே நேரம் என்ன செய்யும்னா ஈரலுக்கு அனுப்பும். ஈரலுக்கு சொல்லும், அந்த எக்ஸ்ட்ராவா குளுக்கோஸ் இது நீங்க வச்சு என்ன செய்யுங்க, அதெல்லாம் சேமிச்சு வச்சுக்கோங்க, தேவைப்பட்டா நாங்க கேட்கிறோம்னு சொல்லி குருதியில உள்ள குளுக்கோஸ் எல்லாம் ஏனைய உறுப்புகளுக்கு அனுப்பி சேமிச்சு வச்சுக்கொள்ள சொல்லும். இப்ப அதே நேரம் இப்ப நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க. சரியா? நோம்பு பிடிக்கிற டைம் உங்களோட குளுக்கோஸ் அளவு என்ன செய்யும், நல்லா குறையும். இப்ப 80, 60, 70ன்னு குறைஞ்சிட்டு போகும். அப்படி குறைஞ்சிட்டு இருக்கிற டைம் டக்குன்னு என்ன செய்யும்டா, சதை இதுக்கு மேல குறையவான குளுக்கோகோனை சுரக்க சொல்லும். குளுக்கோகோன் என்ன செய்யும்டா, இப்ப ஆல்ரெடி சேமிச்சு வச்சோம் தானே, ஈரலுக்கு போய் நீங்க சேமிச்சு வச்சு இந்த குளுக்கோஸ் எல்லாம் தாங்க. அதே போல தசை கலங்களுக்கு போயிட்டு நீங்க கிளைகோஜனா சேமிச்சு வச்சதெல்லாம் தாங்கன்னு சொல்லி என்ன செய்யும்டா, ஏற்கனவே சேமிக்கப்பட்ட இந்த கிளைகோஜன் எல்லாம் குளுக்கோஸாக மாத்தும். அப்ப இந்த மாதிரி இன்சுலினும் குளுக்கோகோனும் என்ன செய்யும்டா, எங்கட குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை சீராக்கும். இது விளைச்சா? சாதாரண மட்டத்துக்கு வந்தது கூட வேலை செய்யறது நிப்பாட்டுவாங்க. இப்ப நீரிழிவு நோயாளிகளுக்கு என்ன நடக்குறேன்னா, அவங்களுக்கு இப்ப இன்சுலின் இல்ல, அதாவது குளுக்கோஸ் இப்ப அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, இப்ப குளுக்கோஸ் மட்டும் கூடிக்கிட்டே போகும். இன்சுலின் ஒன்று அவங்களோட சதையை ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கிறது, அல்லது சதையும் வேலை செய்து ஆனா வர்ற இன்சுலின் அளவு குறைவாகிறது. அதுதான் நீரிழிவு நோயாளிகள்ல நடக்கிற விஷயம். சரியா?
அப்ப டெப்லெட் குடிப்பாங்க, சீனி அப்படியே நல்லா குறைஞ்சிரும். அப்ப டக்குனு என்ன சரி இன்னொரு சரி சாப்பிடுவாங்க, திரும்ப சீனி கூடும், குளுக்கோஸ் கூடும். இதான் அவங்கள நடக்கிற விஷயம். சரியா? ஓகே. அடுத்தது மனிதன்ட உடல் வெப்பநிலை சீராக்கம். எங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி விளங்கப்படுத்தினேன். மனிதன் வந்து எப்படிப்பட்டவன்? மாறாத உடல் வெப்பநிலை கொண்ட ஒரு விலங்குனா எப்பவுமே எங்களோட உடல் வெப்பநிலை எத்தனையில மெயின்டைன் ஆகணும்? 37 அல்லது 36ல இருந்து 37.5க்குள்ளதான் காணப்படணும். இப்ப உடல் வெப்பநிலை சாதாரண அளவை விட கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சாதாரண அளவை விட கூடுதுன்னா என்ன நடக்கணும்? இப்போ தினமும் 38 நீங்க வெயில்ல போயிட்டு நிக்கிறீங்க. அப்ப என்ன நடக்கும்டா? எங்கட மூளையத்துல காணப்படுற பரிவக கீழ்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு ஒன்று காணப்படுது. அது என்ன செய்யும்டா? குயிக்கா தூண்டப்படும். அது தூண்டி என்ன செய்யும்டா? இப்ப எங்கட குருதியில காணப்படுற, இப்ப எங்கட தோலுக்கு கீழே இப்படி நிறைய குருதி கலன்கள் எல்லாம் போயிட்டு கொண்டிருக்கும் தானே. அந்த குருதி கலன்கள் எல்லாம் என்ன செய்யும்டா? தூண்டப்பட்டு அது விரிவடைய செய்யும். குருதி கலன்கள் விரிவடைய செஞ்சதுக்கு பிறகு அப்ப என்ன செய்யும்? நல்லா குருதி போகும் இதனூடாக. அப்ப குருதி போக போக இப்ப குருதியில தானே வெப்பநிலை கூடுது. எனவே குருதியில காணப்படுற வெப்பம் எல்லாம் அப்படியே கதிர்ப்பு மூலம் என்ன செய்யும்? வெளியேற்றப்படும். அதாவது கதிர்ப்புன்னு சொல்றது வெப்பம் இழக்கப்படுற, அதாவது வெப்பம் கடத்தப்படுற ஒரு முறை. சரியா? கதிர்ப்புல வந்து ஊடகம் தேவையில்ல வெப்பம் கடத்தப்படுறதுக்கு, தானாவே வெளியே போகும். இப்ப சூரியன்ல இருந்து எப்படி எங்கட பூமிக்கு வெப்பம் வருது? கதிர்ப்புன்ற முறையால தான் வருது. அது மாதிரி என்ன செய்யும்டா? எங்கட குருதியில அதிக அளவு வெப்பம் காணப்படும் போது அந்த வெப்பம் அப்படியே சூழலுக்கு விடுவிக்கப்படும். அதே நேரம் வியர்வை சுரப்பி தூண்டப்பட்டு வியர்வை அதிக அளவுல உற்பத்தி ஆகும். எனவே வியர்வை ஆவியாகும் போது வெப்ப இழப்பு ஏற்பட்டு உடல் குளிர்ச்சி அடையும். அதான் நல்லா வேர்க்கிற டைம் பாருங்க, குயிக்கா உடம்பு கூலாகும். அப்ப இதுதான் உடல், அதாவது எங்கட உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நடக்கிற விஷயங்கள். அதே நேரம் உடல் வெப்பநிலை குறையுது, அவ வெளியே நல்லா கூல் ஆகிக்குது. எனவே எங்களோட உடல் என்ன செஞ்சுட்டு போகுது? இப்ப கூலாகி கொண்டு போகுது. அந்த டைமுக்கு என்ன நடக்கும்டா? எங்கட தோலுக்கு கீழே காணப்படுற குருதி கலன்கள் எல்லாம் அப்படியே சுருங்கும். அப்ப சுருங்குற டைம், அதாவது தோல்ல இருந்து வெப்பம் இழக்கப்படுறது குறையும். அடுத்தது வியர்வை சுரப்பிகள் என்ன செய்யும்? அது வந்து அப்படியே சுருங்கும். அதுவும் என்ன செய்யுது? வியர்வையை உற்பத்தி செய்ய மாட்டாது. அதே நேரம் தோல்ல என்ன செய்யும்? எங்கட மயிர்கள் எல்லாம் நேராக நிமிர்த்தப்படும். நேராக நிமிர்த்தப்பட்டா இப்ப டிரெக்டா இப்ப ஒரு தோல்ல இருந்து வெப்பம் வெளியே போறதுக்கும், இப்ப இந்த மயிர்கள் எல்லாம் இப்படி நேரா நிக்கிற டைம் அதனூடாக இடையில வெப்பம் போறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. அப்ப மயிர்கள் நேராக நிமிர்ந்து நிற்கும் போது வெப்பம் இழக்கப்படுற அளவு என்ன செய்யும்டா? குறைவடையும். எனவே உடல்ல வந்து என்ன செய்யும்? தானாக வெப்பம் உருவாக்கப்படும். விளைச்சா? இவ்வாறுதான் உடல் வெப்பநிலை சீராக்கப்படுறது. அடுத்தது உடல்ல நீர் சமநிலை சீராக்கப்படுறது. இப்ப என்ன நடக்குதுன்னா, உடல்ல நீரே இல்லைன்னா நீங்க தண்ணி மிச்ச நேரம் குடிக்கல. அப்ப அந்த நேரம் என்ன நடக்கும்டா? எங்கட கஃபச்சுரப்பி ADHன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமோனை சுரக்கும். ஆல்ரெடி நாங்க பார்த்தோம், கஃபச்சுரப்பியால சுரக்கப்பட்ட ஒரு ஹோமோன் என்ன? வளர்ச்சி ஹோமோன். அதே மாதிரி இன்னொரு ஹோமோன் இருக்குது, அதுதான் ADH. அப்ப ADH என்ன செய்யும்டா? சிறுநீரகத்தை போயிட்டு தாக்கும். சிறுநீரகத்தை தாக்கி இப்ப சிறுநீரகம் ஆல்ரெடி என்ன செஞ்சு வச்சுக்கோம்னா, ஆல்ரெடி அதுக்குள்ள நீரெல்லாம் சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். அப்ப கஃபச்சுரப்பி ADH சுரந்து ADH போயிட்டு சிறுநீரகத்தை தாக்கி சிறுநீரகம் என்ன செய்யும்? ஆல்ரெடி இப்ப பாஸ் பண்ண வச்சிருந்த யூரின்ல இப்ப எங்களுக்கு உடலுக்கு தேவையான நீர் அதிக அளவு இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? திரும்ப குருதிக்கு எடுக்கும். அவன் உடலுக்கு என்ன செய்யும்? நீர் கிடைக்கும். அதே நேரம் இப்ப நீங்க பாக்குறீங்க, உடம்புல நல்லா தண்ணி நிக்குது, அதாவது உடல்ல நீர்த்த அளவு கூட. அப்ப அந்த டைம் என்ன நடக்கும்? ADH போயிட்டு சிறுநீரகத்தை தாக்கி சிறுநீரகனூடாக நீர் வெளியேற்றத்துற அளவை கூட்டும். அப்ப இவ்வாறுதான் என்ன செய்யும்? உடல்ல நீர் சமநிலை பேணப்படும். அப்ப உங்கள்ட்ட எக்ஸாம்ல கேட்பாங்க, குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை சீராக பேணுவதற்கு பங்கு கொள்ளக்கூடிய ஹோமோன்கள் 2 தாங்க. யார் யார் அப்ப? இன்சுலின், இன்சுலினும் குளுக்கோகோனும். அதே நேரம் கேட்பாங்க, உடல் வெப்பநிலை சீராக்கப்படுறது எந்த இடத்துல? மனிதண்ட பரிவக கீழ் தூண்டப்பட்டு அதுதான் என்ன செய்யும்? உடல் வெப்பநிலை சீராக்கும். அப்ப இந்த வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்தது, உடல்ல நீர் சமநிலை பேணக்கூடிய ஹோமோன் என்ன? யாரு? ADH. விளைச்சா? ஓகே. குறைவாக நீர் அருந்துவதன் மூலம் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் ஏற்படுது. இப்ப சரியான சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுற அளவு கூட.
தண்ணி குடிக்கிறது இல்ல. நான் தண்ணிக்கு பதிலா என்ன குடிக்கிறாங்க இப்ப? பெப்சி, கூல் ட்ரிங்க்ஸ். கொக்கா கோலா, ஃபென்டா அதான் குடிக்கிறாங்க. அப்ப சாஃப்ட் ட்ரிங்க் வந்து உண்மையாவே சரியில்லை. மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. சரியா? எனக்கு ஞாபகம் இல்ல எப்ப லாஸ்டா குடிச்சேன்னு. அந்த அளவு குடிக்கிறது அப்படியே விட்டாச்சு. இப்ப ஒரு 10 வருஷமா குடிக்கிறது இல்ல. சரியா? அப்ப சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் உண்மையாவே நல்லமில்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதை தவிர்த்து கொள்ளணும். அப்ப இவ்வளவுதான் நம்மளோட தொகுதிகள் சம்பந்தமான விஷயம். ஏதாவது டவுட் திருப்பி பாருங்க. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். ஏதாவது சொல்லி தரணுமா? ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஏதாவது டவுட் இல்ல டீச்சர், கொஸ்டின் செஞ்சாதான் வேணும். கொஸ்டின் செஞ்சா வேணா? ஓகே, நான் கேள்வி தாரேன். இப்ப ஸ்கூல் லீவ் தந்துட்டாங்களா உங்களுக்கு? இல்ல டீச்சர். இந்த வீக் லீவ் தானே? நாளைக்கா நாளா ஃப்ரைடே லீவ் தானே? ஓ டீச்சர். ஓகே, நான் இன்னைக்கு இந்த அமிலம் மூலம் உப்ப ஸ்டார்ட் பண்றேன். சரியா? இத படிச்சுட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து கேள்வி தாரேன். சரியா? ரெடியா? அப்ப அடுத்த பாடத்துக்கு போமா? ஓ டீச்சர். ஷானி இருக்கிறீங்களா? ஷானி. ஓ டீச்சர். ஓகே. அமிலம் மூலம் உப்பு. இத பத்தி உங்களுக்கு கிரேட் 7லயே படிச்சிருப்பீங்க. அப்படியா? இப்ப கிரேட் 7க்கே சொல்லி கொடுக்குறாங்க அமிலம் மூலம் உப்பு. ஓகே. எங்கட அதாவது நாங்க டே டு டே லைஃப்ல, சரி, எங்கட வாழ்க்கையில நாங்க இந்த அமிலம் மூலம் உப்பு மூணையுமே நாங்க பயன்படுத்துறோம். சரியா? அதாவது எங்கட உணவுல ஆயிக்கட்டும், அல்லது எங்கட பர்சனலா நாங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஆயிக்கட்டும், அல்லது நாங்க கிளீனிங் ஏஜென்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்றோம்னா அதுலயும் இது இவங்க வைக்கிறாங்க. சரியா? இந்த 3 பதார்த்தங்களுமே நாங்க யூஸ் பண்றோம். இப்ப நாங்க இதை ஒவ்வொன்றை பத்தியும் சரியான அறிவு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? எது அமிலம், எது மூலம், எது உப்பு, அமிலம் என்ன செய்யும், மூலம் என்ன செய்யும், உப்பு என்ன செய்யும். சரியா? ஒன்னாவது நாங்க பார்ப்போம், அமிலம் சம்பந்தமா பார்ப்போம். சரியா? ஓகே. ஒன்னாவது எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அமிலங்கள் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன அமிலங்கள் உங்களுக்கு தெரியும்? ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், அசட்ரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். உங்களோட வீட்ல எல்லாம் இந்த அமிலங்கள் வீட்ல இருக்குதா? வீட்டுல உள்ள அமிலங்கள் சொல்லுங்க பாப்போம். வீட்டுல நேச்சுரலா. தேசிக்கா. வேற தேசிக்காவை அலுமினியத்துல வைக்கணுமா? அலுமினியம் பாத்திரங்கள்ல வைக்கணுமா? இல்ல, ஏன் வைக்க மாட்டாங்க? அது தாக்கம் அடைகிற விதம் கூட. தாக்கம் அடைகிற வீதம் கூட. அப்படியா சொல்லுவாங்க வீட்டுல? வீட்டுல என்ன காரணம் சொல்லுவாங்க?
என்ன சொல்லுவாங்க? அதாவது அந்த தேசிக்கா வந்து ஒரு அமிலம் என்ன? எலுமிச்சைன்றது அமிலம். அந்த அமிலம் என்ன செய்யும்னா எலுமினிய பாத்திரங்களோட தொடுகை இருப்போது அந்த பாத்திரத்துல உள்ள மேற்பரப்போட தாக்கம் அடைஞ்சு அதோட என்ன செய்யும்? அது கரையும். அதுதான் வைக்கிறது இல்ல. அடுத்த விஷயம். அடுத்தது சொல்லுங்க. ஆஹ் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்து மறந்துருச்சு. அமிலம் எலுமிச்சை. ஓகே. அடுத்தது பொதுவா வல்லாரை செய்யற டைம், கீரை செய்யற டைம் இந்த எலுமிச்சை போடுவாங்களா இல்லையா? தேசிக்கா புளி போடுவாங்களா இல்லையா? என்னது வல்லாரை தெரியுமா? வல்லாரைன்னா என்ன கீரை? கொட்டுக்கொலை. சாப்பிடுறதானே? ஹலோ, கேக்குதா? ஷஹானி? ஓ டீச்சர். ஓகே. நான் சும்மா சொல்லித்தரேன். இப்போ கொட்டுக்கொலை செய்யற டைம் வந்து கட்டாயம் 3 விஷயம் போடுவாங்க. ஒன்று மாசி போடுவாங்க, அடுத்தது தேசிக்கா போடுவாங்க, அடுத்து தேங்காய் பூ கொஞ்சம் போடுவாங்க. இது வந்து நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் இது வந்து இந்த சாப்பாடு இப்படிதான் செய்யணும் அதுக்காக தான் நாங்க யூஸ் பண்றோம். அப்படி இல்ல. உண்மையாவே வல்லாரை வந்து எப்படின்னா எங்களோட உடல்ல வந்து வல்லாரையில நல்ல விட்டமின் எல்லாம் மிகுது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், அடுத்தது அயன் எல்லாம் மிகுது. இப்ப இந்த வல்லாரைக்கு நாங்க மாசி அல்லது மாசி போடுறதுக்கான காரணம் என்னன்னா இப்ப வல்லாரையில காணப்படுற இரும்பு சக்தி வந்து அகத்துறிஞ்சப்படுற வடிவத்துக்கு மாத்துறதுக்காக தான் போடுறேன். அடுத்த விஷயம் இந்த எலுமிச்சை போடுறதுக்கான காரணம் அந்த இரும்பு சக்தியை இலகுவாக அகத்துறிஞ்சதுக்கு. சரியா? அப்ப கட்டாயம் வல்லாரை சாப்பிடுற டைம் கட்டாயம் தேசிக்கா புளி சேர்த்துதான் சாப்பிடுவாங்க. சரியா? நான் சொல்லித்தரேன்னு நினைச்சது. அடுத்தது இப்ப எங்கட பாடத்தோட நாங்க ரிலேட் ஆயினா நாங்க வீட்டுல பயன்படுத்துற அமிலங்களுக்கு மேலதிகமாக ஆய்வு கூடங்கள்ல நிறைய அமிலங்கள் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், அடுத்தது நைட்ரிக் அமிலம். இதுதான் நாங்க மெயினா இவங்க தான் மேஜரான ஆக்கள், மெயினான தலை. சரியா? இப்ப ஒன்னாவது நாங்க அமிலம்டா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அமிலம்னு சொல்றது என்னண்டா நீங்க அவங்கள நீர் கரைசல் நிலைக்கு மாத்தினீங்கடா, தண்ணி சேர்த்து நீங்க கரைச்சிங்கடா, அவங்க என்ன செய்வாங்கடா ஹைதரசன் அயன்களை வெளிவிடுவாங்க. யாரெல்லாம் ஹைதரசன் அயன்களை வெளிவிடுறாங்களோ அவங்கள தான் சொல்றது அமிலம். நீர் கரைசல் நிலையில ஹைதரசன் அயன்களை வெளிவிடுற சேர்வைகள் அமிலங்கள்னு சொல்லப்படும். இப்ப சில சேர்வைகள் என்ன செய்வாங்கன்னா ஹைதரசன் அயன்களை முற்றாக விடுவாங்க, முற்றாக தண்ணீர்ல விடுவாங்க. அவங்கள நாங்க சொல்ல போறோம் வன் அமிலம்னு சொல்லி. சிலவங்க இருக்கிறாங்க என்ன செய்வாங்கன்னா நீர்க்கரைசல் நிலையில ஹைதரசன் அயன்களை பகுதியாகத்தான் அயனாக்கமடைய செய்வாங்க. அவங்கள நாங்க சொல்ல போறோம் மென் அமிலம்னு சொல்லி. அப்ப அமிலங்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 2 வகைப்படும். ஒன்று வன் அமிலம், இன்னொன்று மென் அமிலம். அமிலம்னு சொல்றது நீர்க்கரைசல் நிலையில ஹைதரசன் அயன்களை அயனாக்கமடைய செய்வாங்க. வன் அமிலம்னு சொல்றது ஹைதரசன் அயன்களை முற்றாக அயனாக்கமடைய செய்வாங்க. மென் அமிலம்னு சொல்றது யாரு? ஹைதரசன் அயன்களை பகுதியாக அயனாக்கமடைய செய்வாங்க. இப்ப எக்ஸாம்பிள் HCl சொல்றது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். பாருங்க, இது எக்வஸ் நிலைமையில இருக்குது. அப்ப எக்வஸ் நிலைமையில இது எப்படி அயனாக்கம் அடையும்டா? H+ ஆகவும் Cl- ஆகவும் அயனாக்கம் அடையும். பாருங்க, இந்த சேர்வையில இந்த ஹைட்ரஜன் முற்றாக இந்த பகுதியா முற்றாக என்ன செஞ்சிருச்சு? அயனாக்கம் வந்துருச்சு. அப்படி அயனாக்கம் அடைஞ்சா இது எப்படிப்பட்ட அமிலம்? எப்படிப்பட்ட அமிலம்? வன் அமிலம். சேர்வையில இருந்து மொத்த ஹைட்ரஜன் என்ன செஞ்சிருச்சு? இது கரைசலுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரியான சேர்வைகளுக்கு தான் சொல்றது வன் அமிலம். சரியா? இங்க பாருங்க, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம் H2SO4. பாருங்க, இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜன் எப்படி வந்துருச்சு? 2H+ ஆகவும் SO4 2- ஆகவும் போயிருச்சு. பாருங்க, இந்த 2 H+ கரைசலுக்கு வந்துருச்சு. HNO3 H+NO3-. பாருங்க, சேர்வையில் உள்ள மொத்த H+ என்ன செஞ்சிருச்சு? கரைசலுக்கு வந்துருச்சு. அப்ப இவங்க எல்லாம் தான் யாரு? இவங்க எல்லாம் யாரு? வன் அமிலங்கள். வன் அமிலங்கள். அப்ப மென் அமிலங்கள்னு சொல்றது யாரு? இவங்க பகுதியாகத்தான் அயனாக்கம் அடைவாங்க. இந்த இடத்துல
இங்க பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட தந்தில்ல, உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறாங்க. நான் இதுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். மென்னமிலங்களுக்கு உதாரணம் வந்து எசட்டிக் அமிலம், கார்போனிக் அமிலம், பொஸ்போரிக் அமிலம். சரியா? இப்ப இந்த எசட்டிக் அமிலத்தை பாத்தீங்கன்னா இது எப்படி அயனாக்கம் அடையும்டா, சேர்வையா CH3 COO மைனஸ் ஆவும் H+ ஆவும் மாறும். பாருங்க, சேர்வையில் உள்ள எல்லா H+ வந்துருச்சா இல்லாட்டி பகுதியா மாறிக்குதா? பகுதியா மாறி தான் மாறிக்குது. ஒரே ஒரு H+ மட்டும் தான் வந்துக்குது. அதனால தான் சொல்றேன் இவங்கள மென்னமிலம். சரியா? மென்னமிலத்துக்கு உதாரணம் தெரிஞ்சுக்கணும், வண்ணமிலத்துக்கும் உதாரணம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க லெப்ல பிராக்டிகல் செய்யற டைம் அந்த வண்ணமிலங்களுக்கு தண்ணி சேர்த்து அவங்களை என்ன செய்வோம், மென்னமிலமாக மாத்துவோம். சரியா? இப்ப அமிலங்கள்ட்ட உங்களுக்கு இயல்புகள் தந்திக்கிறாங்க. பாருங்க, அமிலங்கள் எப்படி இருக்கும், அபாயகரமானது. கையில பட்டுச்சுன்னா அப்படியே ஓட்டத்தான், டிரெக்டா ஆணி அடிக்காம ஓட்ட போடலாம். சரியா? அப்ப இதுதான். அப்ப எனவே நாங்க இது ஒரு பலகையோ உலோகங்களோ துணியிலையோ பட்டுச்சுன்னா அரிப்புக்குள்ளாகும். மெயினா தோல் எல்லாம் பட்டுச்சுன்னா பெரிய எரிக்காயங்களே வரும். எனவே இந்த மாதிரி பிக்சர் போட்டிப்பாங்க. அடுத்தது பாருங்க, இந்த அமிலங்களோட டேஸ்ட். எலுமிச்சம்பழம் என்ன டேஸ்ட்? புளிப்புச்சு புளிப்புச்சுவை. எனவே அமிலங்கள் எல்லாம் புளிப்பு டேஸ்ட். எனவே நீங்க நாளைக்கு ஸ்கூல்ல போயிட்டு என்ன செய்யணும், ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. அவ்வளவுதான். சரி, அப்புறம் நாக்கு ஈக்காது. இதுக்கு அப்புறம் வேற எதையும் டேஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது இந்த ஐதான அமிலங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா பொதுவா இவங்க வந்து இப்ப எனக்கு தெரியும் தாக்கவித தொடர்ல இப்ப ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிற எல்லா மூலகங்களுமே அமிலங்களோட தாக்கம் அடைஞ்சு என்ன செய்வாங்க, அதுல குளோரைட்டை உருவாக்கும். பாருங்க, மெக்னீசியம்னு சொல்றது தாக்கவித தொடர்ல நல்லா மேலே இருக்குது. அப்ப அமிலங்களோட தாக்கம் அடைஞ்சா மெக்னீசியம் குளோரைட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் வெளியிடும். அடுத்தது வந்து கார்பன் ஆக்சைடு வாயுவை உற்பத்தி செய்யறதுக்கு என்ன செய்வாங்க, ஆய்வு கூடங்கள்ல ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை பயன்படுத்துவாங்க. எப்படி, கால்சியம் கார்பனேட்டுக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சேர்த்தீங்கன்னா கால்சியம் என்ன செய்யும், இந்த குளோரினோட சேர்ந்து கால்சியம் குளோரைட்டாக மாறும். அதே நேரம் இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும், இந்த கார்பனோட மாறும். ஒரு அவர் போயிட்டு என்ன செய்வாரு, 2 ஹைட்ரஜனை பெற்றுக்கொண்டு நீராகவும் கார்பன் ஆக்சைடாகவும் மாறும். விளைச்சா? இந்த தாக்கம் எல்லாம் வரும் கேள்வியில. அடுத்தது அமிலம் இன்னும் ஒரு காரத்தோட சேர்ந்துச்சுண்டா உப்பையும் நீரையும் தரும். பாருங்க, NaOH சொல்றது ஒரு காரம், H2SO4 சொல்றது ஒரு அமிலம். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ற டைம் என்ன நடக்கும்டா, இந்த சோடியம் இந்த சல்பரோட சேர்ந்து Na2SO4 இந்த ஹைட்ரஜன் இந்த OH ஓட சேர்ந்து நீரையும் வெளியேற்றும். விளைச்சா? அமிலம் காரத்தோட சேர்ந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு உப்பு உருவாக்கும். ஓகேயா? ஓகே டீச்சர். ஓகே. அடுத்தது அமிலங்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள். இது பாஸ் பேப்பர்ல அப்படியே கேட்டு வந்துக்குது. ஒரு MCQ அதுல மூணு அமிலங்களையும் 3 பயன்பாட தந்து ஒப்பிட்டு செய்யற ஒரு கேள்வி வந்துக்குது. சரியா? எனவே இந்த அமிலங்களோட பயன்படக்கூடிய சந்தர்ப்பங்களை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எங்க சரி என்ன செய்யலாம், தேவைப்படலாம். ஒன்னாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலங்களோட பயன்பாடுகள் வாசிங்க பாப்போம். என்ன பயன்பாடு? ஒன்னாவது பயன்பாடு என்ன, உருக்கு பொருட்களில் உள்ள துருவை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும். அடுத்தது உணவு தொழில்நுட்பத்துல எண்பு பகுதிகள்ல இருந்து ஜெலட்டின் உற்பத்தி, அதாவது விலங்குகளோட எண்பு பகுதிகள்ல இருந்து ஜெலட்டின் உற்பத்தி செய்யறதுக்கு அமிலங்கள் பயன்படுத்தப்படும். அடுத்தது அரச நீர் தயாரிப்பு. அரச நீர்னு சொல்றது என்னன்னா செறிந்த HNO3யும் செறிந்த HClலும் 1:3 விகிதத்துல சேர்ந்து கலக்குற உருவாக்கப்பட்ட ஒரு பதார்த்தம். அதான் சொல்ற அரசு நீர். இது பொன் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். அப்ப இது கேள்வியில வந்துக்குது, அரசு நீர் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுற அமிலம் என்ன, உருக்கு பொருட்கள் உள்ள துருவ அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படுற அமிலம் என்னன்னு கேட்டு வந்துக்குது. அடுத்து சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலத்துல தொழில்கள்ல முக்கியமா அதாவது பேட்டரியில சேமிப்பு கலங்கள்ல மின் பொருளாக காணப்படும். அடுத்து சாய வகைகள் உற்பத்தியில பயன்படுத்தப்படும். அடுத்து செறிந்த சல்பூரிக் அமிலம் நீர் அகற்றும் கருவியாக பயன்படுத்தப்படும்.
அடுத்தது எசட்டிக் அமிலம். எசட்டிக் அமிலம் வினாக்கிரி தயாரிப்புக்கு பயன்படும், ரப்பர் பால திரளடை செய்ய பயன்படும், அடுத்தது காகித கைத்தொழில்ல பயன்படுத்தப்படும். இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஷஹானி ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல டீச்சர். ஓகே. அடுத்தது மூலம். சரியா? அமிலத்துக்கு ஒப்போசிட் ஆனால் மூலம். சரியா? மூலங்கள். மூலங்கள் சொல்றவங்க என்னண்டா, இவங்க நீர் கரைசல் நிலையில என்ன அயன்களை வெளியிடுவாங்க? OH மைனஸ் அயன்களை வெளிவிடுவாங்க. அதான் சொல்ற மூலம். பாருங்க, NaOH சேர்வை Na+ஐயும் OH மைனஸையும் தருது. அப்ப இந்த மாதிரியான ஆக்களை மூலம்னு சொல்ல போறோம். மூலங்களையும் வன்மூலம் மென்மூலம்னு 2 பேர் இருக்கிறாங்க. வன்மூலம்னு சொல்றது என்னண்டா, முற்றாக OH மைனஸ் அயனை வெளிவிடும். பாருங்க, NaOH KOH பாருங்க, K+ ஆகும், OH மைனஸ் ஆகும். அப்ப முற்றாக என்ன செய்வாங்க? நீர்க்கரைசல் நிலையில OH மைனஸ் அயன்களை வெளியிடுவாங்க. அதே நேரம் மென்மூலம்னு சொல்றது என்னண்டா, பகுதியாகத்தான் என்ன செய்வாங்க? OH மைனஸ் அயன்களை வெளியிடுவாங்க. இப்ப NH4OH எடுத்துக்கிட்டா NH4+ ஆகும், OH மைனஸ் ஆகும் வரும். பகுதியாக தான் என்ன செய்யும்? வெளிவிடும். அடுத்தது மூலங்களோட இயல்புகள். மூலங்களோட முக்கியமான இயல்பு என்னண்டா, இவங்களை நீங்க கையால புடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வலுவலுப்பான ஒரு உணர்வு வரும். மெயினா யாரு? சவர்க்காரம். சவர்க்காரம்னு சொல்றது ஒரு மூலம். சவர்க்காரத்துல என்ன காணப்படுது? NaOH-உம் KOH-உம் தான் காணப்படுது. மெயினா பெரியவங்க யூஸ் பண்ற சவர்க்காரத்துல NaOH காணப்படும். பேபி சோப்ல எல்லாம் KOH தான் காணப்படும். இது போல நீங்க சவர்க்காரம் ஒண்ணு எடுத்தீங்கன்னா எடுத்தது லேபிள பாருங்க, லேபிள்ல என்ன போட்டிக்குதுன்னு பாருங்க. அடுத்தது இந்த மூலங்கள் எப்படின்னா, இவர் அமிலத்தோட தாக்கம் அடைஞ்சு உப்பையும் நீரையும் தரும். அதாவது அமிலமும் மூலமும் தாக்கம் அடைஞ்சிச்சுன்னா உப்பும் நீரும் வரும். சரியா? பாருங்க, NaOH அதே எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு காட்டிக்கிறாங்க. அடுத்தது மூலத்தோட அடுத்த இயல்புகள் என்னன்னா, சிவப்பு பாசிசாயத்தால் என்ன செய்யும்? நீல நிறமாக மாற்றும். அதாவது இது மூலத்தை இனம் காண்பதற்கான எளிய பரிசோதனை. இது பாஸ்ட் பேப்பர்ல நிறைய முறை கேட்டு வந்தீங்க. சரியா? அமிலத்தை மூலத்தை இனம் காணக்கூடிய ஆட்களுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுவோம்? காட்டிகள்னு ஒரு பேர் சொல்லுவோம். தெரியுமா? என்னென்ன வகையான காட்டிகள் காணப்படுது? நீல பாசிச்சாயத்தால், ஆஹ் சிவப்பு பாசிச்சாயத்தால், ஆஹ் pH தால், ஆஹ் பினோத்தலின். பினாப்தலின். ஓகே. அடுத்தது இது நீங்க தெரிஞ்சுக்கணும், மூலங்கள் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள். மெயினா சோடியம் ஹைட்ராக்சைடு, சவர்க்காரம், மருந்து பொருட்கள், சாய வகைகள். அடுத்தது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள். மெயினா மில்க் ஆஃப் மெக்னீசியா, அதாவது இரைப்பையில இருக்கிற அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படும். அடுத்தது சீனி கைத்தொழிலில் வெள்ளப்பாகினை சுத்திகரிக்க பயன்படுத்தப்படும். ஓகே. அடுத்தது நாங்க இப்போ கேட்ட கேள்விதான். அதாவது காட்டிகளை பயன்படுத்தி அமிலம் மூலம் என்பவற்றை வேறாக்குதல். இது முக்கியமான விஷயம். இது இப்ப கிரேட் 7லயே வருது. இப்ப கிரேட் 7ல இருக்கிற பிள்ளைகளுக்கே தெரியும் அமிலத்தையும் மூலத்தையும் எப்படி வேறாக்குறது. அப்ப நீங்க கிரேட் 11ல இருக்கிறீங்க, சும்மா தண்ணி மாதிரி கேட்டா வரணும் விட. எப்படின்னா 3 வகையான காட்டிகள் இருக்குது. ஒன்று பாசிச்சாயத்தால். பாசிச்சாயத்தால 2 வகையான பாசிச்சாயத்தால் இருக்குது. நீல பாசிச்சாயத்தால், சிவப்பு பாசிச்சாயத்தால். இதுக்கு ஒரு நிமோனிக் இருக்குது. என்னது? அம்மா அம்மா நீ சிவப்பு. அமிலம் என்ன செய்யும்? நீல பாசிச்சாயத்தால சிவப்பு சிவப்பு நிறமாக மாற்றும். அதான் சொல்ற, அம்மா நீ சிவப்பு. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாசிச்சாயத்தால அமிலத்தோட ஏற்படுற மாற்றம் என்ன செய்யும்? நீலம் சிவப்பாக மாறும். அதே நேரம் காரத்தோட சிவப்பு நீளமாக மாறும். அடுத்தது பினோப்தலின். பினோப்தலினுக்கு அமிலங்களோட எந்தவித மாற்றமும் இல்ல, காரத்தோட என்ன நிறத்தை தரும்? சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு நிறம். சரியா? சில இடத்துல இது அதாவது ரோஸ்ன்னு தந்திருப்பாங்க. ஒரே ஒரு முறை பாஸ் பேப்பர்ல ரோஸ்ன்னு வந்துச்சு. இதுக்கு பிறகு ரோஸ்ன்னு வராது, இளஞ்சிவப்புன்ற தான் வரும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மெத்தாய் செம்மஞ்சள் இது. அது அமிலத்தோட சிவப்பு நிறத்தையும் காரத்தோட மஞ்சள் நிறத்தையும் தரும். பாருங்க, மெத்தாய் செம்மஞ்சள். எனவே சேன்னு சொல்றது ஃபர்ஸ்ட்ல வருது. எனவே அமிலத்தோட சிவப்பு, மஞ்சள்ன்றது காரத்தோட தரும். ஓகேயா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா.
ஓ டீச்சர். விளங்கிச்சா ஷஹானி? செம்மஞ்சள்ல சே ஒன்னாவது வருது, எனவே அமிலத்தோட சிவப்பு மஞ்சள் என்ன செய்யும், காரத்தோட தரும். ஓகேயா? ஏதாவது டவுட்டிக்குதா இல்ல டீச்சர். ஷஹானி? இல்ல டீச்சர். ஓகே. அடுத்தது பிஹெச் அளவு திட்டம். இதை வச்சுமே என்ன செய்யலாம், எங்களுக்கு அமிலம் மூலம் உப்பு நடுநிலையாக்கத்தை கண்டுபிடிக்கலாம். அதாவது பிஹெச் வந்து எங்களுக்கு தெரியும், இது ஒரு தாள், இதுல 0ல இருந்து 14 வரைக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க. இதுல 7ன்றது நடுநிலை, 7 விட குறைஞ்ச அமிலம், 7 விட கூடின மூலம். பாருங்க கலர் கூட்டிக்கொண்டே போகுது. பாருங்க பெருமானம் குறைஞ்சு கொண்டே போகுதுன்னா அப்ப அது என்ன அமிலம், இது என்ன அமிலம், இது என்ன அமிலம், எது வண்ணமிலம், எது மென்னமிலம்? எது வண்ணமிலம், எது வெண்ணமிலம்? அதாவது 0, 1, 2 சொல்றது இல்லது என்னது, வண்ணமிலம். 3, 4, 5 போறதெல்லாம் என்னது, மென்னமிலம். பாருங்க நடுநிலையை நோக்கி வருதுன்னா அமிலத்தன்மை குறைஞ்சிட்டு போகுது. அதே நேரம் பாருங்க நடுநிலையில இருந்து தூரம் போகுதுன்னா என்ன அர்த்தம், இது மூலம். அதாவது இது வன் மூலம், இது என்னது, மென் மூலம். விளங்கிச்சா? இது பாஸ் பேப்பர்ல வந்து இது. ஓகேயா? ஓகே டீச்சர். ஓகே, இது பாஸ் பேப்பர்ல வந்து இது. சரியா? வன் மூலம், மென் மூலம், வண்ணமிலம், மென்னமிலம் கண்டுபிடிக்க வந்தது. அடுத்தது உப்பு. அதாவது அன்றாட வாழ்க்கையில நாங்க பயன்படுத்துற மெயினான உப்பு என்னது, கரி உப்புனா NaCl, சோடியம் குளோரைட். அப்ப இந்த அமிலம் மூலம் ரெண்டும் சேர்ந்து உப்பு உருவாக்கும். சரியா? பாருங்க இதுக்கு தாக்கம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கரி உப்பு உருவாகுதுன்னா பாருங்க, NaOH-ம் HCl-ம் சேர்ந்து சோடியம் இந்த குளோரினோட சேரும், இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும், இந்த OH-ஓட சேரும், எனவே உப்பு உருவாகும். சரியா? அதே மாதிரி KOH-ம் HCl-ம் சேர்ந்து KCl பொட்டாசியம் குளோரைட்டையும் நீரையும் தரும். அதே மாதிரி மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு HNO3யோட சேர்ந்து மெக்னீசியம் நைட்ரேட்டையும் H2ஐயும் தரும். மெயினா உங்களோட எக்ஸாம்ல இது ரெண்டும் தான் வந்தீங்க. சரியா? இது கேட்டு வந்து இல்ல, பெரும்பாலும் வராது. சரியா? அடுத்தது பாருங்க NaOH சொல்றது ஒரு வன்காரம், HClன்றது ஒரு வண்ணமிலம். எனவே வன்காரம் ஒரு வண்ணமிலத்தோட தாக்கம் அடைஞ்சா என்ன செய்யும், ஒரு நடுநிலையான உப்பு உருவாகும். சரியா? அதாவது எந்த அளவு காரத்தன்மைக்குதோ அதை நடுநிலையாக்கணும்னா அதே அளவு என்ன செய்யும், அமிலத்தன்மை நாங்க வழங்கணும். அடுத்தது உப்புக்கள் எப்பவுமே பளிங்கு வடிவில காணப்படும், நீர்ல கரையும், உயர் உருகுநிலை கொதிநிலை காணப்படும். பாருங்க உப்புக்கள் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள். சோடியம் குளோரைட் மெயினா நாங்க பயன்படுத்துறது என்னது, உணவுல சுவையூட்டியாக, உணவை பாதுகாக்கிறதுக்காக. அடுத்த அமிலங்கள் சில சேர்வைகள் உற்பத்தி ஆக்குறதுக்கு. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும். சவர்க்காரத்தை உற்பத்தி செய்யும் போது தோலை பதனிடுவதற்கெல்லாம் இது சோடியம் குளோரைட் பயன்படுத்தப்படும். அடுத்து செப்பு சல்பேட், இதுவும் ஒரு ஃபேமஸான உப்பு. மின்முலாமிடல், சாய உற்பத்திகள், விவசாய நடவடிக்கையில பங்கஸ் கொல்லியாக எல்லாம் பயன்படுத்தப்படும். சரியா? அடுத்தது நடுநிலையாக்கம். நடுநிலையாக்கம்னா என்ன அர்த்தம், அதாவது அமிலத்தால ஏற்படுத்தக்கூடிய விளைவை மூலத்தை பயன்படுத்தி நடுநிலையாக்குவீங்க, அல்லது மூலத்தால ஏற்படுத்தக்கூடிய விளைவை அமிலத்தை கொண்டு என்ன செய்வீங்க, நடுநிலையாக்குவீங்க. அதைத்தான் சொல்ற. அதாவது அமிலம் மூலத்தோட தாக்கம் அடைஞ்சு உப்பும் நீரும் உருவாகிறது, அதைத்தான் சொல்றேன் நாங்க நடுநிலையாக்கம். நடுநிலையாக்கிறதுக்கு மெயினான எக்ஸாம்பிள் இந்த தாக்கம் தான், ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் உள்ள தாக்கம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கலாம். அதாவது நடுநிலையாக்கத்துல மெயினா நடக்கிறது என்னன்னா, H+ம் OH- சேர்ந்து நீரை உருவாக்கும். நீர் உருவாகிருச்சுனாலே அது ஒரு நடுநிலையாக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அதாவது அமில இயல்போ அல்லது மூல இயல்போ இல்ல அப்படின்றதுதான் இதுல அர்த்தம். சரியா? மெயினா எங்கட நடுநிலையாக்கம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களுக்கு மெயினான எக்ஸாம்பிள் என்னன்னா இரைப்பை. இப்ப எங்களுக்கு கெஸ்ட்ரிக் வர டைம் நாங்க என்ன செய்வோம், அந்த கெஸ்ட்ரைட்டிஸ்ல நடக்கிறது என்னன்னா, எங்களோட இரைப்பையில ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கப்படும். அப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை நாங்க என்ன செய்யறது, ஒரு மூலத்தை வச்சு நடுநிலையாக்கம் செய்வோம், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துறோம். அதே மாதிரி
மண்ல இப்ப நாங்க தொடர்ந்து விவசாய நிலங்களுக்கு பீடை கொல்லிகள் பயன்படுத்தப்பட்டு அந்த மண்ல அமிலத்தன்மை கூடும். எனவே அதை குறைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க. சுண்ணாம்புன்றது ஒரு மூலம். அதே மாதிரி தேள் கொட்டுறது. இப்ப தேள் ஏதாவது கொட்டுச்சுன்னா அந்த டைம் எங்களோட உடல்ல என்ன செய்யணும், ஒரு அமில நஞ்சு உருவாகும். எனவே அதை நடுநிலையாக்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அப்பச்சோடா போடுவாங்க. அதே மாதிரி குளவி குளவி கொத்தினா வர்றது மூளை இயல்பு. எனவே அதை நடுநிலையாக்குறதுக்கு என்ன செய்வாங்க, எலுமிச்சை பழம் இல்லாட்டி பழப்புளி இல்லாட்டி வினாக்கிரி போடுவாங்க. எனவே ஒப்போசிட்டான ஒரு இயல்பை நாங்க கொடுக்கும் போது அது என்ன செய்யும், நடுநிலையாக்கம் அடையும். விளங்கிச்சா விளங்கலையா? விளங்கிச்சா? ஓ டீச்சர். ஓகே. எனக்கு கேள்வி செய்வோமா? டீச்சர் நடந்த எக்ஸாம்ல இதை பத்தின கேள்வி இருக்க சென்ட் பண்ணவா? ஓகே, நீங்க அனுப்பிவிடுங்களேன், நான் பாக்குறேன். ஓகே ஷஹானி, உங்களுக்கு எப்ப எக்ஸாம்? எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சா? இன்னும் சொல்லல டீச்சர். ஓகே. மெயினா உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சோடனே எக்ஸாம் நடக்குமா? ஒரு 1 வீக்ல மாதிரி எக்ஸாம் நடக்கும். ஓகே. என்னண்டா இன்னைக்கு நான் இப்ப நிறைய விஷயங்கள் படிச்சு தந்துக்கிறேன். சரியா? 2 பாடம். இப்ப நீங்க இந்த புக்ல உள்ள இந்த கேள்வி எழுதாட்டியும் பரவாயில்ல, புக்லயே சரி என்ன செய்யணும், ஆன்சர் எழுதி எனக்கு அனுப்பணும். சரியா? இப்ப 8 மணி ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் தந்திக்கிறாங்களா? பரவாயில்ல. சரியா? இந்த கேள்வி சரியா? உங்களுக்கு தரப்பொருள் உங்களுக்கு நிலப்ப ஓகே. இந்த 1வது கேள்வியையும் 3வது கேள்வியையும் குயிக்கா செஞ்சு என்ன செய்யுங்க, அனுப்புங்க. 2வது கேள்வியையும் 4வது கேள்வியும் மெதுவா விட எழுதி அனுப்பலாம். சரியா? இப்ப நீங்க செஞ்சு அனுப்பணும். இது 1வது கேள்வி 3வது கேள்வி. அதே மாதிரி தொகுதிகள் சம்பந்தமானதுல தொகுதிகள் ஓகே, நான் வேற கேள்வி தரேன். சரியா? இதுக்கு நான் வேற உங்களுக்கு கேள்வி தரேன். இன்ஷால்லா இந்த சாட்டர்டே சண்டே செய்யுங்க. சரியா? அடுத்தது உங்களோட எக்ஸாமுக்கு நான் மாடல் பேப்பரும் சென்ட் பண்ணுவேன். இன்ஷால்லா எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அந்த பேப்பர்ஸை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? விளையிச்சா? ஓ டீச்சர். ஓகே. இன்னைக்கு உங்களோட இது 5வது கிளாஸ். சரியா? லாஸ்ட் கிளாஸ் நான் ரெக்கார்டிங்கும் தந்தேன். இது உங்களோட 5வது கிளாஸ். இன்னும் கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணாதவங்க கொஞ்சம் கிளாஸ் ஃபீஸை பே பண்ணி விடுங்க. அடுத்தது உங்களோட செகண்ட் டேமுக்கு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் தான் உங்களுக்கு வரும் எக்ஸாமுக்கு. சரியா? ஏன்னா இந்த முறை செகண்ட் டைமுக்குரிய அந்த காலம் அது குறவுன்றதால பெருசா இதை தாண்டி கேள்வி போகாது. சரியா? எதுக்கும் நாங்க எலெக்ஷன் முடிஞ்சு இந்த 8வது யூனிட்டையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு இன்னும் இப்ப எக்ஸாம் நடக்காதவங்களுக்கு இன்னும் கான்பிடென்ட்டா எக்ஸாம் செய்யணும். சரியா? ஓகே தானே? ஓகே தானே? ஓ டீச்சர். ஓகே. நான் இன்னையோட ரெக்கார்டிங்கையும் போட்டு விடுறேன். இப்ப நான் தந்த கேள்வியை செஞ்சு அனுப்புங்க. சரியா? ஓகே. நான் அப்ப இதோட கிளாஸை முடிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டு கேளுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ்.